Hi friends, welcome to Bharani Fashion Designer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயர்டு ஸ்கர்ட்டோட ஃபார்முலாவும் லேயர் ஸ்கர்ட்டோட ஃபார்முலாவும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்கர்ட்டுக்கும் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி லேயரோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதை வச்சு இந்த ஸ்கர்ட்டை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் நிறைய ஸ்கர்ட்டோட ஃபார்முலா கால்குலேஷன் பார்த்துட்டோம். இது ஃபுல்லாமே உங்களுக்கு இப்போதைக்கு கன்ஃபியூஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்யூச்சர் கிளாஸ் வர உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் நான் எப்படி கால்குலேட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ரஃப் நோட்டில் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதில் வர ஆன்சர் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டர் நோட்லேயும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கர்ட்டை கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணி வீடியோ போடுவோம் பார்த்தீங்களா, அப்போது உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் சொல்லி தருவேன். அதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் வந்து அந்த ரெக்கார்டர் நோட்டில் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேஷன் மட்டும் பண்ணி வைங்க. ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து டயர்டு ஸ்கர்ட்டோட ஃபார்முலா கால்குலேஷனும் லேயர்ஸ் ரஃபிள் ஸ்கர்ட்டோட ஃபார்முலா கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா டயர்டு ஸ்கர்ட்டுமே லேயர்ஸ் ரஃபிள் ஸ்கர்ட்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த ஹைட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு மெயினாக என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஹிப் சைஸு அப்படி இல்லைனா வேஸ்ட் ரவுண்டு, இது ரெண்டில் எதனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து வேஸ்ட் ரவுண்டு 38ன்னு எடுத்திருக்கேன். இது கூட வந்து சீமிங் அலவன்ஸும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஈஸ் அலவன்ஸும் ஆட் பண்ணணும். சீமிங் அலவன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த கிளாத்தை ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தான் சீமிங் அலவன்ஸ். ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னா ஹிப் ரவுண்ட்லேருந்து எவ்வளோ லூஸ் வேணும் அப்படிங்கிறதா ஈஸ் அலவன்ஸ். ஓகேவா? அதை நான் டோட்டலாக ஒரு 5 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அது 5 இன்ச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா 43 இன்ச்சாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டு நம்மளுக்கு தெரியணும். அதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 38 இன்ச்சாக வச்சுருக்கேன். இதில் வந்து -2 பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கர்ட்டில் மேக்ஸிமம் எலாஸ்டிக் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அந்த எலாஸ்டிக் எவ்வளோ இன்ச்சில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் வேஸ்ட் பேண்ட். ஓகேவா? அந்த வேஸ்ட் பேண்ட் வந்து 2 இன்ச்சில் நான் வைக்க போகிறேன். ஆனால் நான் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணாலுமே அந்த ஹைட் வந்து 2 இன்ச்சு வர மாதிரி ஸ்டிச் பண்ணுவேன். அப்போது அப்படிங்கிறதுனால நான் 2 இன்ச்சு அந்த பட்டியோட ஹைட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் 1 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு 1 இன்ச் பட்டியோட ஹைட்டு போதும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட்டுக்குள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 இன்ச் நான் வச்சுருக்கேன். அதனால தான் 2 இன்ச்சை நான் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 38 இன்ச் அப்படின்னா அதில் அந்த வேஸ்ட் பேண்ட் 2 இன்ச்சை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 36 இன்ச்சஸ்க்கு தான் அந்த ஸ்கர்ட்டோட ஹைட் வரும். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச்சுக்கு அந்த வேஸ்ட் பேண்ட் இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 38 இன்ச்சு வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டயர்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து 2, 3, 4, 5 எத்தனை நாள் வைக்கலாம். ஏன்னா இதில் வந்து லேயர் ஸ்கர்ட்டோட 1 லேயர் ஹைட்டு கூட நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால எத்தனை நாள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் டயர்டு ஸ்கர்ட் அப்படின்னா ஒரு 2, 3, 4 இந்த மாதிரி வரும். லேயர் ஸ்கர்ட்னால் உங்களுக்கு கணக்கே கிடையாது, நிறைய வரும். சரிங்களா? ஸ்டெப்பாக வரும். அதனால நான் இப்போ ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு மெஷர்மெண்ட்டில் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்பர் ஆஃப் டயரில் வந்து நான் ஒரு 3 தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 3 அப்படிங்கிறது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது பாருங்கள். அந்த ஸ்கர்ட்டில் வந்து ஸ்டெப்பாக வரும் அப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி தான் 1, 2, 3 இந்த மாதிரி தான் வரும். ஆனால் இது வந்து டயர்டு ஸ்கர்ட்டில் தான் வந்து உங்களுக்கு 1, 2, 3 இல்லை 4 இந்த மாதிரி தான் வரும். ஆனால் லேயர் ஸ்கர்ட்டில் உங்களுக்கு கணக்கே கிடையாது, எத்தனை நாள் வரலாம். சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த ஒரு லேயரோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டயர்டோட ஸ்கர்ட்டுமே ஹைட் இதே மாதிரி தான் வரதுனால ஒரு டயர்டோட ஹைட்டு என்ன அப்படிங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கர்ட் ஹைட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டயர்டு. ஓகேவா? இதை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இந்த டயர்டு அப்படிங்கிற வர இடத்துல நீங்கள் லேயர்னே கூட போடலாம். நம்ம எந்த ஸ்கர்ட்டை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஸ்கர்ட்டோட நேம் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்கர்ட் ஹைட் வந்து 36 இன்ச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த வேஸ்ட் பேண்டை தவிர்த்துட்டு 36 இன்ச் வந்திருக்கா. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டயர்டு நான் எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படி சொல்லியிருந்தேன்னா 3 இன்ச் வைக்க போகிறோம். அப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து 12 இன்ச் வரும். ஓகேவா? அப்போது ஒரு டயர்டோட ஹைட் வந்து 12 இன்ச்சு. இதே மாதிரி தான்
உங்களுக்கு ஒவ்வொரு லேயரோட ஹைட்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் வரும். 12 இன்ச்னா 12 இன்ச் ஓகேவா. இந்த மாதிரி தான் எல்லா லேயரோட ஹைட்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சீமிங் அலவன்ஸ் விடணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம விடுறோம், அதே மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச் விடுறோம். அப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து 1 இன்ச் வருது. இதையுமே நம்ம அந்த 12 இன்ச் கூட ஆட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் ஓகேவா. அப்போ தான் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிளாத் கரெக்டாக வரும். இப்போ 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 13 இன்ச் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு ஓகேவா. அப்போது ஒரு லேயரை வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 13 இன்ச் தேவைப்படுது. இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை லேயர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அது ஃபுல்லாமே இதே அளவுக்கு தான் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா. ஓகே, இப்போ இந்த ஸ்கர்ட்டை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறது தெரியணும்ல. அதுக்கு வந்து இன்னொரு மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாதான் எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. அது என்ன அப்படிங்கிட்டிங்கன்னா பாட்டம் சைஸ் ஃபேக்டர் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் டைட் ஓகேவா. இதுதான் இதோட ஃபார்முலா. இது ரெண்டையுமே நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். இப்போ நம்ம இதை எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து நம்மளுக்கு 43 இன்ச் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த 43 இன்ச் போட்டுக்கோங்க. இன்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் டைல வந்து 3 தான் நம்ம வைக்க போகிறோம், அதனால 3 போட்டிருக்கோம் ஓகேவா. இப்போது இந்த 43ஐ இன்ட்டு 3 பண்ணோம் அப்படின்னா 129 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்கர்ட்டில் லாஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 29 இன்ச்சஸில் நீங்கள் கிளாத் கட் பண்ணிவிட்டு அந்த லேயரை வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுதான் பாட்டம் சைஸ் ஃபேக்டர் ஓகேவா. இப்போ நம்ம வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு தான் எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. இப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிக்வயர்டு லென்த் கிளாத்துன்னு போட்டுக்கோங்க. இதோட ஃபார்முலா வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் டிவைடட் பை 40 அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். 1 மீட்டர் அப்படின்னா அது வந்து 40 இன்ச்சஸ் வரும், அதனால தான் 40 போட்டிருக்கோம் ஓகேவா. நம்ம இப்போ பாட்டம் சைஸ் ஃபேக்டரை இன்ச்சஸ்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும், அதனால தான் 40 அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு பாட்டம் சைஸ் ஃபேக்டர் எவ்வளோ வந்திருக்கு, 129 இன்ச்சஸ் வந்து கிடச்சிருக்கா. அதை வந்து 40ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.225 அப்படின்னு கிடச்சிருக்கும் ஓகேவா. இப்போது இதில் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வந்ததுனால நம்ம வந்து 1/4 இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படும் துணி அளவு வந்து 3.25 மீட்டர்ஸ் வந்து இந்த ஹிப் சைஸுக்கு வந்து தேவைப்படுது ஓகேவா. இந்த மாதிரி தான் இந்த 2 ஸ்கர்ட்டுக்குமே ஃபார்முலா யூஸ் பண்ணி கல்குலேஷன் பண்ணணும். இது இப்போதைக்கு ரஃப் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா ரெக்கார்டர் நோட்லேயும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம் ஓகேவா. ஓகே, இப்போ இந்த ஸ்கர்ட்டை எந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் ட்ரா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மேலே பண்ணுறது வந்து வேஸ்ட் ரவுண்ட் ஓகேவா. இந்த வேஸ்ட் ரவுண்டு எந்த அளவில் இருக்கோ, அதாவது அது எத்தனை இன்ச்சில் இருந்தாலுமே அதே அளவில் தான் இந்த ஃபஸ்ட்டு லேயருமே உங்களுக்கு இருக்கும் ஓகேவா. ஏன் அப்படின்னா அந்த ஹிப் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஈஸ் அலவன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால உங்களுக்கு தேவைப்படுற அந்த லூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது வித்து ஓகேவா. அதனால அந்த வேஸ்ட் பேண்ட் எந்த அளவில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே அளவில் தான் ஃபஸ்ட் லேயருமே வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அந்த வேஸ்ட் பேண்டோட ஹைட் வந்து 2 இன்ச் வரும் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அப்போ நீங்கள் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா 5 இன்ச்சில் கட் பண்ணால் தான் நீங்கள் வேஸ்ட் ரவுண்டை வந்து வேஸ்ட் பேண்டை வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 2 இன்ச்சு ஹைட் வரும் ஓகேவா. அப்போ கட்டிங்க்கு 5 இன்ச்சு வரணும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் லேயர் ஹைட் வந்து 13 இன்ச் வரணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டயரோட ஹைட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 13 இன்ச் கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த 13 இன்ச்சில் ஹைட்டு கட் பண்ணணும். வித்து வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த வேஸ்ட் பேண்ட் எந்த அளவில் வருதோ அதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு லேயரோட அந்த வித்து வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா. அது எப்படி வரும் அப்படின்னா 43ஐ நீங்கள் ஒன்றால் பெருக்குனீங்க அப்படின்னா 43 இன்ச் தான் வரும். அந்த ஒரு மடங்கு தான் நம்ம எடுக்கணும், அப்போ வேஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் லேயரில் செகண்ட் லேயர் வந்து 2ஆல் நீங்கள் மல்டிப்ளேட் பண்ணணும். அப்போது 43ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 86 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் ஓகேவா. இந்த 43 என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வேஸ்ட் ரவுண்டு 43 இன்ச் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த 43ஐ தான் ஃபஸ்ட் லேயருக்கு வந்து 1ஆல் நான் மல்டிப்ளேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயருக்கு வந்து 2ஆல் நான் மல்டிபிள் பண்ணுறேன். தேர்ட் லேயருக்கு வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இந்த மாதிரி எத்தனை லேயர் வச்சாலும் நீங்கள் அத்தனை தடவை வந்து மல்டிபிள் பண்ணி போடுற மாதிரி இருக்கும்.
அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும். இப்போது தேர்ட் லேயர் வைக்கிறனால 3ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கேன். அப்போது 129 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டரும் நம்மளுக்கு 129 இன்ச்சஸ் தான் கிடச்சிருக்கும். இப்போ இந்த 129 இன்ச்சஸ் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 3 லேயரில் லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பாட்டம் சைஸ் ஃபேக்டர். ஓகேவா? அது எத்தனை தடவை நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர். அதை தான் நீங்கள் வந்து 40ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி போடணும். அப்படி டிவைட் பண்ணி போட்டால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து ரிக்வயர்டு லென்த் கிளாத் எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறது அதில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து 2 ஸ்கர்ட்டுக்குமே ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு லேயருக்கு வந்து எவ்வளோ ஹைட் வரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு பின்னாடி போடுறேன். கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மெஷரிங் சார்ட்டை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 20 இன்ச்சஸ்லேருந்து 60 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். இதுவுமே அந்த ஹேமா சிஸ்டர் தான் எனக்கு கால்குலேட் பண்ணி அதேமாதிரி எடிட் பண்ணியும் தந்திருக்காங்க. இதுக்காகவும் அவங்கக்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. நானுமே இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்கர்ட்டுக்குமே அவங்க வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டயர்டோட ஹைட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிக்வயர்டு லென்த் கிளாத் எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ஒரு டயர்டை வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க கால்குலேட் பண்ணி டயர்டு 1, டயர்ட் 2, டயர்ட் 3 அப்படிங்கிற மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் எப்படி கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா ஹிப் ரவுண்ட் இல்லைன்னா வேஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 20 இன்ச்சஸ்லேருந்து 30 இன்ச்சஸ் வரைக்கும் சீமிங் அலவன்ஸும் ஈஸ் அலவன்ஸும் சேர்த்து ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணி நாங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்கர்ட்டோட ஹைட்டுமே 2 இன்ச் மைனஸ் பண்ணி நாங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி 31 இன்ச்சஸ்லேருந்து 40 இன்ச்சஸ் வரைக்கும் சீமிங் அலவன்ஸும் ஈஸ் அலவன்ஸும் சேர்த்து 5 இன்ச்சாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்கர்ட்டோட ஹைட்டில் வந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணி நாங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி 41 இன்ச்சஸ்லேருந்து 50 இன்ச்சஸ் வரைக்கும் சீமிங் அலவன்ஸும் ஈஸ் அலவன்ஸும் சேர்த்து 6 இன்ச்சாக ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் -2 இன்ச்சு ஸ்கர்ட்டோட ஹைட்டில் வந்து பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி தான் 51 இன்ச்சஸ்லேருந்து 60 இன்ச்சஸ் வரைக்கும் சீமிங் அலவன்ஸும் ஈஸ் அலவன்ஸும் சேர்த்து 7 இன்ச்சை ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹிப் சைஸுக்குமே ஒவ்வொரு இன்ச்சை ஆட் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். அதை தான் உங்களுக்கு வந்து 43 + 6 49 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா? நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அது எதுக்காக ஆட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதேமாதிரி ஸ்கர்ட்டோட ஹைட்டில் வந்து 2 இன்ச் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் 1 இன்ச் கூட மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது அப்படிங்கிறது கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுத்தோனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த மெஷரிங் சார்ட்டுமே கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கிளாஸ் குரூப்பில் கேளுங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா?